ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். போன எபிசோட் ஆஃப் த ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸில் வந்து நான் கடைசியாக ஒரு ட்ரிவியா கொஷின் கொடுத்துருந்தேன். நம்ம இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிவியா கொஷின் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படிங்கிறது தான் அந்த கொஷின். ஸோ அதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து இங்கே லெட் நம் இஸ் ஈக்குவல் டு 89 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஆடா ஈவனா செக் பண்ண போறோம். அண்ட் ஜென்ரலாவே ஈவன் நம்பர்னா என்ன அர்த்தம்? ஈவன் நம்பர்னா அது 2ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் 2ஓட மல்டிபிள்ஸா இல்லை அப்படின்னா அது ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா சொல்லிடலாம். ஸோ இப்போ அது 2ஓட மல்டிபிளா இல்லையாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் படிக்கிறப்பவே வந்து பெர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம், விச் இஸ் மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2ஓட மல்டிபிளா இருந்துச்சுன்னா அது ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கொடுக்கணும் இல்லையா? ஸோ இஃப் நம் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 2ஆல பர்ஃபெக்டா டிவைட் ஆகுது, ரிமைண்டர் 0 வருது, 2ஓட மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஈவன் நம்பர். ஓகே, ஏன்னா அது பர்ஃபெக்டா 2ஆல டிவைட் ஆகுது. அப்படி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல வேற எந்த கண்டிஷனும் செக் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர்ஸ் கேன் எய்தர் பி ஈவன் ஆர் பி ஆட். அப்படிதானே? 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு, 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈவன், 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு, 4னா ஈவன். ஸோ அப்படி மாறி மாறி தான் வரப்போகுது. ஸோ இல்லைனாலே நம்ம வந்து டைரக்டா இதை வந்து ஆட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஆட் நம்பர், அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஆட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. 89 அப்படிங்கிறது இஸ் அ ஆட் நம்பர். இப்போ 129 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆட் நம்பரு. 128 அப்படின்னு போட்டோம்னா அது ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதுதான் சிம்பிளான லாஜிக் தான். உங்களுக்கு இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு வேலிடான எக்ஸாம்பிள். அண்ட் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன், ஆல் தட் இஸ் டன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு ஆல்ரெடி வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்துட்டோம். கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன் இருக்கு இல்லையா, அதான் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் 4 இருக்கு. லாஜிக்கல் ஆப்ஸ் இன் ஜேஎஸ் என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர். ஓகே, லாஜிக்கல் ஆர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து வந்து அண்ட், லாஜிக்கல் அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நாட். ஓகே, லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து இதுதான் கொஞ்சம் வித்தியாசமானது, நல் கான்ஸ். ஐயோ எனக்கே ஸ்பெல்லிங் மறந்து போச்சே. கோல், நல் கோலசிங். ஓகே, நல் கோலசிங் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான நேம் தான். ஆனால் ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக அது பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் சிம்பிள் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கணும். நல் கோலசிங் ஆப்ரேட்டர். ஓகே, கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எஸ்கேப் இருக்குல்ல, எஸ்கேப் கீ இஎஸ்சி ஐஎன்ஜி. ஓகே, நல் கோலசிங் ஆப்ரேட்டர். ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எல்லாமே வந்து இந்த 4மே வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில் தான் வரும். இப்போ நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் அண்ட் நாட் இது 3மே வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் வந்துடும். ஆனால் அந்த நல் கொலசிங் வந்து வராது, ஜாவா ஸ்கிரிப்டில் வருது. ஸோ இப்போ இந்த நல் கொலசிங்கை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், மிச்சம் 3 பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர் அண்ட் நாட் இது 3த்துக்குமே வந்து ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்மளால எழுத முடியும். ட்ரூத் டேபிள்னா என்ன? நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலோ, இல்லை சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலோ, இல்லை ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. ட்ரூத் டேபிள் நீங்கள் போட்டிருக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிள் அப்படின்னா எந்த இன்புட்ஸ்க்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள், அவ்வளோதான். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். இப்போ நான் வந்து இந்த ட்ரூத் டேபிள் போட்டு காமிக்கிறேன். ட்ரூத் டேபிள் ஃபார் ஆர் ஆப்ரேட்டருக்கு முதல்ல போடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது, பரவாயில்ல. ஏ அப்படின்னு ஒரு இன்புட் வச்சுருக்கேன், அதே மாதிரி பி அப்படின்னு ஒரு இன்புட் வச்சுருக்கேன்.
ஃபைனலாக எனக்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கு 1 அப்படின்னு இன்புட் கொடுக்குறோம், பிக்கு 1 அப்படின்னு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு கொடுக்கும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஜென்ரலா காமனா யோசிக்கிறப்ப பைனரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் பைனரியில தான் நம்ம இன்புட் அவுட்புட் வந்து யோசிப்போம். ஓகே, பைனரி அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ 1 அண்ட் 1 இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 1 அப்படின்னு வரும். அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது, இருந்தாலும் ஓகே. 1 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு 1 தான் வரும். 0 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் உங்களுக்கு 1 தான் வரும். 0 0ன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ மட்டும் உங்களுக்கு 0 வரும். ஓகே, இதுதான் வந்து ட்ரூத் டேபிள் ஃபார் ஆர். இப்போ நான் வந்து இது ஏன் இப்படி நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற ரெண்டுத்துக்கும் சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ 1 1 இது ரெண்டுமே இன்புட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆருக்கு எப்போ 0 வரும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டுமே 0வா இருந்தால் மட்டும்தான் 0வா இருக்கும். அண்ட் இந்த ஆறுங்கிறது ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷ் வார்த்தையில சொல்ற மாதிரி தான் அல்லது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது இது அல்லது அது. இந்த ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தா கூட நான் ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி விட்டுருவான். கொஞ்சம் கருணை இலகுன மனசுக்காரன்னு வச்சுக்கோங்களேன். நீ ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க ட்ரூவா இருந்தீங்கன்னா கூட ட்ரூ அப்படின்னு சொல்லிடுவான். ரெண்டு பேருமே ட்ரூவா இல்லாத பட்சத்துல மட்டும்தான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, ஸோ ட்ரூனா ட்ரூ தான், ட்ரூ ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூனாலும் ட்ரூ தான். ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு மட்டும் 0 0க்கு மட்டும்தான் 0. ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். மிச்சம் எல்லா நேரமுமே வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஆர். ஓகே, இதே இதுல ஆருக்கு பதிலாக ஆண்டுன்னு மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஃபால்ஸா இருந்தா கூட ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுவான். ஓகே, ஆர் வந்து கொஞ்சம் இலகுன மனசுங்கிறதுனால ரெண்டு பேருமே ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் ஃபால்ஸ், மிச்ச நேரம் எல்லாம் ட்ரூ சொல்றான். ஆனா இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அதனால ரெண்டு பேரும் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ, மிச்சம் எல்லா நேரமும் ஃபால்ஸ் தான் சொல்லுவான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 1 1க்கு மட்டும்தான் 1 வரும். ஸோ ட்ரூன்னு ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் ட்ரூ அவுட்புட், மிச்சம் எல்லா நேரமுமே வந்து ஃபால்ஸ் அவுட்புட் தான் வந்து கொடுக்கும் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கு. அதுக்கு இதில் நான் போட்டு காமிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு இத்தனை இன்புட் நம்ம கொடுக்க மாட்டோம். நாட் ஆப்ரேட்டர். நாட்டுங்கிறது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் நெகேஷன், ஆப்போசிட். அவன் வந்து இந்த கண்ணாடி மாதிரிலே அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதில் ட்ரூ சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஃபால்ஸ் சொல்லுவான், நீங்கள் உங்களுக்கு ஃபால்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ட்ரூ சொல்லுவான். நம்ம இந்த சொல்கிறத வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறது தான் அவனோட வழக்கம். ஸோ நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் 0ன்னு வரும், 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 1 அப்படின்னு வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு லாஜிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். கோடிங்கில் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் வந்து இலகுன மனசு, ஆண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், நாட் வந்து ஒரு சின்ன வாண்டு பையன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றது திரும்பி திரும்பி மாற்றி மாற்றி சொல்றது, நீங்கள் சொல்றதுக்கு எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருப்பான், அவன் தான் நாட்டு. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது எப்படி ஆகுது அப்படின்னா, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல மோர் தென் ஒன் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லீப் இயர் ப்ரோக்ராமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லீப் இயர் ப்ரோக்ராம் அழிச்சிட்டு தான் இதை எழுதுனேன்னா, கமான் பேக் போ. ஓகே, இப்போ இந்த லீப் இயர் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டிவைடட் பை 4ஆக இருந்தால் உள்ளுக்குள்ளே வருது. உள்ளுக்குள்ளே வந்துட்டு இயர் வந்து 100ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் 400ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு லீப் இயரா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சேர்த்து ஒரே இடத்துல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த இடத்துல வந்து அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி எழுதலாம். நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம வந்து console.lineலேயே இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். console.logல 1 or 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துருச்சு. 1 or 0 அப்படின்னு கொடுக்குறேன், அப்பயும் 1 அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் இந்த ஆறுங்கிறத எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து பைப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் உங்கள் கீபோர்டில் என்டருக்கு மேலே இருக்கும் ஆர் இந்த டப்பா ப்ராக்கெட் கர்லி பிரேஸ்க்கு அடுத்ததாக வச்சு ஒரு நீலக்கோடு ஒரு பேக் ஸ்லாஷும் இந்த கீயும் சேர்ந்து இருக்கும். அந்த கீ வந்து ஷிஃப்ட் அமுக்கிட்டு 2 வாட்டி அமுக்குனீங்கன்னா இந்த பைப் ஆப்ரேட்டர் வரும். இதுதான் வந்து ஆரோட சிம்பிள். ஓகே, நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான் 0 மட்டும்தான் வந்து இது வந்து 0 சொல்ல போகுது. மிச்ச எல்லா கண்டிஷனுக்கும் இதோட அவுட்புட் வந்து 1ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆர் சிம்பிளாக இப்படி பார்க்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக ஆண்ட் போட்டிங்கன்னா 0 and 1 அப்படிங்கிறதுக்கு அது 0 தான் கொடுக்கும். ஏன்னா ஆண்டை பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் தான் வந்து அது 1 கொடுக்க போகுது. ஆண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ 1 and 0க்கும் வந்து அது 0 தான் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இது அண்ட் நாட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க? இந்த மாதிரி 2 இது போட வேண்டாம். இங்கே சிம்பிளாக நாட் 0ன்னு 1 மட்டும் போடுறேன். அப்போ நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு பதிலாக அதே மாதிரி 0க்கு பதிலாக 1 அப்படின்னு போட்டால் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நாட்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுது. ஆனால் மற்றதெல்லாம் நான் கொடுத்த வேல்யூ அப்படியே கொடுத்துச்சு இல்லையா? ஸோ திரும்ப ஒன்று பார்ப்போம். இப்போ 1 or 0 அப்படின்னு கொடுத்தா அது என்ன சொல்லுச்சு? 1 அப்படின்னு சொல்லுச்சு. இந்த இடத்துல 1க்கு பதிலாக நான் 2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுது? 2 அப்படின்னு சொல்லுது. ஓகே, நாட் வந்து நாட் ஆப்ரேட்டர் கொடுத்து 1 0ன்னு கொடுத்தா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த ஆரும் ஆண்டும் நம்பரே கொடுத்துச்சு இல்லையா? இங்கேயும் பாருங்க 2 or 0 அப்படின்னு கொடுக்குறேன், 2 அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, இந்த 0க்கு பதிலாக நான் 12 வைக்கிறேன், அப்பையும் பாருங்க 2 அப்படின்னு சொல்லும். ஓகே, இன்னொன்று, இந்த 0க்கு இந்த 2க்கு பதிலாக நான் 0 வைக்கிறேன், அப்போ பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 2 விஷயம். ஒன்று, இந்த ஆர் வந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணாமல் அதில் கொடுத்துருக்கிற இன்புட்டை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அது ஒன்று. இன்னொன்று, ஃபஸ்ட்டு இன்புட் வந்து ஃபால்ஸாக இல்லை அப்படின்னா, 0வா இல்லாத பட்சத்தில் செகண்ட் இன்புட் என்னவா இருந்தாலும் அது கண்டுக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் இன்புட்டை தான் கொடுக்குது. ஓகே, இதுக்கு பேர் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்டே வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் சம் சார்ட் ஆஃப் ட்ரூ. இந்த இடத்துல அது 0 தவிர வேற எந்த நம்பரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்புட்டா அவுட்புட்டா கொடுத்துரும். இது வந்து ஆர். ஓகே, அது வந்து 2 விஷயம் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஒன்று, இது ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணாம நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். இன்னொன்று, செகண்ட் இன்புட் என்னவா இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் இன்புட் ட்ரூவா இருந்தா ஃபர்ஸ்ட் இன்புட்டே கொடுத்துருது. ஃபர்ஸ்ட் இன்புட் ஃபால்ஸா இருக்குங்கிற பட்சத்துல தான் இது வந்து செகண்ட் இன்புட்டுக்கே போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 இன்புட் மட்டும் வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த இடத்துல 3 இன்புட் வைக்கிறேன், 0 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் 1 தான் வருது. ஃபர்ஸ்ட் இன்புட் அதால கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் 0. ஸோ அதை விட்டுட்டு 2வது இன்புட் இவாலுவேட் பண்ணுது. 2வது இன்புட்ல 1 வந்துருச்சு. 1 வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ. ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணிடுது. இதுக்கு அடுத்த பக்கம் போகவே போகாது. இதுக்கப்புறம் நீங்க எத்தனை வேணா கொடுங்க, ஆர் போட்டு 6, ஆர் போட்டு 8, ஆர் போட்டு 0, என்னவா வேணா கொடுத்துங்க, அது வந்து அதை தாண்டி போகவே போகாது, இந்த 1லயே நின்றுடும். ஸோ இதுக்கு பேர் ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஆர் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ட்ரூவை பார்த்துடுச்சோ, இது வந்து ட்ரூத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அது அது உங்களோட விருப்பம், அது ட்ரூத்திங்கிற வார்த்தை பயன்படுத்தணுமா இல்லையா நீங்க யோசிச்சுக்கோங்க. நாட் மேண்டட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூ எப்போ பார்க்குதோ அப்பவே வந்து ஆர் வந்து அதோட இவாலுவேஷனை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை கொடுத்தாலும் அது பக்கம் போக போறதே கிடையாது. அண்ட் ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணாம கொடுத்துருக்க வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இப்போ அண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நான் என்ன பண்றேன், 0 and 1 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு என்ன தெரியும், ஆண்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அதனால 0 தான் கொடுப்பான்னு தெரியும். இந்த இடத்துல 21 and 1 அப்படின்னு கொடுக்குறேன், 1ன்னு வருது. இதே இடத்துல ஆண்டுக்கு பதிலாக நம்ம ஆர்னு கொடுத்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் 21 பார்த்துட்டு அதுலேயே 21 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருப்பான். அடுத்து என்ன கொடுத்தாலும் கண்டுக்க மாட்டான். ஆனால் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 21 and 0ன்னு கொடுத்தா 1 தான் வருது. ஸோ அது மொதல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் அடுத்த கண்டிஷனை கண்டிப்பாக செக் பண்ணுது ஆண்டு. ஓகே, ஆனால் ஒரு நேரத்தில் செக் பண்ணாது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே 0 வைக்கிறேன், ரெண்டாவது 1க்கு பதிலாக 12 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா 0ன்னு வருது. ஸோ ஆண்டையும் நீங்கள் ஷார்ட் சர்க்கியூட் பண்ண முடியும். ஆனால் எப்படி ஆருக்கு நம்ம ட்ரூத்தை வச்சு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணோமோ, ஃபர்ஸ்ட் ட்ரூத் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவாலுவேட்டே பண்ணாதோ, ஆண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 0 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவாலுவேட்டே பண்ணாது.
ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்துருச்சுன்னா அதோட இவாலுவேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஏன்னா ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அந்த லைன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுல இருக்கிற எல்லாருமே ட்ரூவா இருக்கணும். யாராச்சும் ஒருத்தங்க ஃபால்ஸா இருந்தாலே அங்கோட போதும், அவ்வளவுதான், இந்த கூட்டமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஜீரோ, ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்தாலே ஆண்ட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும், அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இவாலுவேட் ஆகாது. இதுக்கு முன்னாடி நீங்க கூட ஏதாச்சும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 12 போடுறேன். 12 வேண்டாம், ஒரு 121 இருக்கட்டும். ஓகே, 121 and 0 and 12 அப்படின்னு போட்டிருக்கேன். 121 இருக்கு, 121 இவாலுவேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து 0 வருது. 0 வந்து இவாலுவேட் ஆகுது அண்ட் 0வை பார்த்தோன்னே வந்து அதை கண்டுக்காம 0 அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நீங்க எத்தனை கொடுத்தாங்களும் ஆண்ட் போட்டு போட்டு கொடுக்குறப்ப எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருக்குங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவன் வந்து ட்ரூவா இருக்கும் சொல்ல போறான். ஃபால்ஸ் பார்த்தோன்னே 0வை பார்த்த உடனே அங்கே இவாலுவேஷன் ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இருக்கிற 12 பக்கம் வரவே மாட்டான். ஓகே, ஸோ ஆண்ட் எப்போ ஷார்ட் சர்க்கியூட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ்ல. ட்ரூ ஆர் எப்படி ஃபால்ஸ் சர்க்கியூட் ஆர் எப்படி ஷார்ட் சர்க்கியூட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ட்ரூல. முதல் தடவை ட்ரூ பார்க்குறப்பவே ஆர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை இருந்தாலும் இவனுக்கு தான் ஒருத்தன் நல்லா இருந்தாலே போதுமே, ஒரு பானை சோறுக்கு ஒரு பருக்கு பதம்னு சொல்லி ஆறு முடிச்சிருவான். ஆனால் ஆண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து அமுக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறான். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஆண்ட் ஆர். ஸோ உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட்டும் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் வந்து சிம்பிளாக அதே தான். 0 போட்டிங்கன்னா 1 வரப்போகுது, 1 போட்டிங்கன்னா 0 வரப்போகுது. அடுத்தடுத்து போட்டிங்கன்னா அது தனித்தனி இது இல்லை. நாட்டில் வந்து நாட் ஆஃப் நிறைய இது போட்டு வந்து இப்போ என்ன இந்த இடத்துல திரும்ப ஒரு நாட் 9 போட்டிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. அதால் அப்படி பண்ண முடியாது. ஆண்ட் மாதிரி அப்படி போட்டே போக முடியாது. ஸோ இதுதான் நாட். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எப்படி எந்த இடத்துல நம்ம இதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, எலிஜிபிலிட்டி ஃபார் மேரேஜ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, எனக்கு கல்யாண ஆசைலாம் வரல, சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, இப்போ லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் லெட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நாம் என்ன செக் பண்ண போகிறோம்? இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18, ஓகே, அண்ட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ண போறீங்க? console.logல என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே, ஏன்னா பெண்களுக்கு 18 வயதுக்கு மேல திருமணம் வந்து அனுமதிக்குது நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு கண்டிஷன். அவங்க கிரேட்டர் தென் 18 இருந்து அண்ட் ஃபீமேலா இருந்தா எலிஜிபிள்னு சொல்றோம். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்றேன். என்ன சொல்லுது? எலிஜிபிள் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸ்ட்ரிங்கா கொடுக்கறதுக்கு பதிலாக வேரியபிளா கொடுத்தது என் தப்பு தான். ஓகே, இப்போ அதை ரன் பண்றேன். எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுது. இதே இது நான் ஜெண்டரை மேல் ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எலிஜிபிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஆண்களா இருந்தா 21 வயசுக்கு மேல ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ மேலா இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்குள்ள வராது. ஸோ இது என்ன நடக்குது? ஏஜ் கிரேட்டர் தேன் 18ங்கிறத இவாலுவேட் பண்ணும் அண்ட் ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப்ங்கிறதையும் சேர்த்து இவாலுவேட் பண்ணுது. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டுமே இந்த எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்குள்ள வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க வந்து அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஆருமே வந்து இந்த மாதிரி இது அல்லது அது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்தாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்? இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 21 வச்சுக்கோங்க. ஏஜ் கிரேட்டர் தேன் 21 இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஜெண்டரா இருக்குன்னு அவசியமே இல்லை, டைரக்டா நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இந்த இடத்துல நான் ஆர் போட்டு நான் இங்க போட்ட கண்டிஷனை நான் இங்க கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏஜ் கிரேட்டர் தேன் 21 இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஜெண்டரை நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 21 வயசுக்கு மேல பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்களால திருமணம் பண்ண முடியும்.
ஆனால் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருக்கு அப்படின்னா அவங்க ஃபீமேலாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறோம். ஃபீமேலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம். மேலாக இருந்தால் நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, அவங்க வந்து நாட் எலிஜிபிள். ஸோ இப்போ என்ன செக் பண்ணுது, ஏஜ் கிரேட்டர் தேன் 21னா டைரக்டாகவே எலிஜிபிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். அவங்க ஜெண்டர் ஃபீமேலா, அவங்க ஏஜ் கிரேட்டர் தேன் 18 அப்படிங்கிறத அது செக் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே, இந்த ஏஜ் கிரேட்டர் தேன் 21ங்கிறது ஃபெயில் ஆகிற அப்போ மட்டுமே அது ஏஜ் கிரேட்டர் தேன் 18 அண்ட் ஜெண்டர் ஈக்குவல் டு எஃப்ங்கிற கண்டிஷனை அதுக்கப்புறம் தான் அதை செக்கே பண்ணும். ஏன்னா ஏஜ் கிரேட்டர் தேன் 21ங்கிறது ஃபெயில் ஆயிடுச்சு. ஆரை பொறுத்த வரைக்கும் மொதல் ட்ரூ வந்தோடனே ஷார்ட் சர்க்கிட் ஆகிடும். ஏஜ் கிரேட்டர் தேன் 18 ட்ரூவா இருந்தா டைரக்டாவே அது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போது அந்த ஏஜ் கிரேட்டர் தேன் 18ங்கிறத செக்கே பண்ண போறது கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் a perfect example for where you can use this. அண்ட் எரர் எதனால வருது, ஏஜ் இஸ் நாட் டிஃபைன்டா, என்னடா சொல்றீங்க? இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தானே, இப்போ வருது. தட் இஸ் சம் எரர். நான் ஒன்று கோடு சேஞ்ச் பண்ணல, அப்படியே திரும்ப ரன் பண்ணுறேன், வருது. ஃபைன். ஸோ இப்போ ஏஜ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னா அண்ட் எஃப்ஆ இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ அதை நான் வந்து எஃப்னு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ஒரு எல்ஸ் கண்டிஷன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்ஸ் console dot logல நாட் எலிஜிபிள். ஓகே, ஏன்னா ஒரு அவுட்புட்டும் வராமல் இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு வருது. இதே இது 18 வயசு மேல் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வரும். ஆனால் இதே இது என்னோட வயசு 21 அப்படின்னு சொல்கிறேன், நான் இந்த இடத்துல ஃபீமேல் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து என்ன சொல்ல போகுது, எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல போகுது. இதில் மேல் சொன்னாலும் அப்பயும் வந்து அது எலிஜிபிள் அப்படின்னு தான் சொல்ல போகுது. ஏன்னா கிரேட்டர் தென் 21 இருந்தால் அது ஜெண்டருங்கிற கண்டிஷன். இந்த பேராந்தசிஸ்குள்ள நான் இங்கே போட்டிருக்க இதை அதை செக் பண்ண போகிறதே கிடையாது. ஓகே, ஸோ இந்த கிரேட்டர் தென் 21 இருந்தால் டைரெக்டாக எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஆரோட எக்ஸாம்பிள். அண்ட் இங்கே ஆர் அண்ட் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே சென்டென்ஸில், ஒரே ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இது நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் பார்க்குறது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நல் கொலசிங் ஆப்ரேட்டர். ஸோ இந்த நல் கொலசிங் வந்து நல்லிஷ் கொலசிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் அதோட சிம்பிள் வந்து இந்த டபுள் கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகே, இல்லை டைரெக்டாக ஏஜ்னு ஒன்று டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லேட்டஸ்டே கரண்ட் ஏஜ்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். கரண்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் டபுள் கொஸ்டின் மார்க் 19 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ console dot logல கரண்ட் ஏஜை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா 19 அப்படின்னு வருது. ஆனால் இதே இது இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏஜுக்கு வந்து 18 அப்படின்னு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 18 தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ நல் அல்லது அன்டிஃபைன்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுக்குற வேல்யூ எதுக்கு அசைன் ஆக போகுது, அது ரிட்டர்ன் ஆக போகுது. இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூவே ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன இங்கே ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துட்டோம் இல்லையா, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்ததுனால இங்கே ஏஜே டைரக்டாக அதோட வேல்யூவே வந்து வந்துடும், 18ங்கிறதே வந்துடும். சப்போஸ் இது நல்லா இருக்குது, முதல்ல வந்து நான் எதுவுமே கொடுக்காம இருந்தேன் அண்ட் அந்த சிச்சுவேஷன்ல அன்டிஃபைன்டா இருந்திருக்கும். இப்போ நான் நல்லுன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். ஸோ அது நல்லா இருக்கிறதுனால இந்த நல்லிஷ் கொலீசிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், இந்த 19 அப்படிங்கிற வேல்யூவை இந்த கரண்ட் ஏஜுக்கு அசைன் பண்ணுது. அதனால வந்து நம்மளுக்கு 19 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ சிம்பிளா சொல்ல போனா ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த நல் அன்டிஃபைன்ட் எரர் நிறைய வரும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு இடத்துல அசைன் பண்ற வர்றப்ப அது நல் அல்லது அன்டிஃபைன்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த நல்லிஷ் கொலீசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேற ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் நல்லா இருந்தா மட்டும் இது அசைன் ஆக போகுது, இல்லை அப்படின்னா அந்த ஒரிஜினல் வேல்யூவே அசைன் ஆகிக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா எல்லா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்காக, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு console dot log ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நல் அப்படின்னு இருக்குது, அப்புறம் ஒரு ஆர் இருக்குது, அப்புறம் ஒரு 0 இருக்குது, அப்புறம் ஒரு ஆர் இருக்குது, அதுக்கப்புறம் அன்டிஃபைன்டுன்னு இருக்குது. ஓகே, இதோட அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோ இஸ் கோயிங் டு பி a bit எக்ஸைட்டிங். ஏன்னா நம்ம we are going to learn about லூப்ஸ்லேருந்து நிறைய விஷயத்த நம்மளால அன்லாக் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.